ஏன் அப்படின்னா நான் தான் சொன்னேன்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பணி கொடுக்கப்பட்டுச்சு. அதை நிறைவேற்றுறதுக்கு படிப்படியா ரசூலுல்லாவுக்கு எங்கெங்கெல்லாம் ரசூலுல்லாஹ் ஸ்டக் ஆகி நின்னாங்களோ, அந்த சீக்வென்ஸ்ல அல்லாஹ் படிப்படியா குர்ஆன வந்து இறங்கி அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ்க்கு வழிகாட்டினான். இப்போ படிப்படியா வழிகாட்டினான் அல்லாஹ் அப்படிங்கும்போது, அதுல வந்து சில சீக்ரெட் இருந்தது. அடுத்து என்ன வரப்போகுதுன்னு ரசூலுல்லாஹ்க்கே தெரியாது. எப்போ குர்ஆன் ஒரு தடவை இறங்கிருச்சோ, அதுக்கப்புறம் அது என்ன ஆயிருச்சு? சீக்ரெட் வேல்யூ இல்லாம போயிருச்சு. அப்போ அபூஜஹிலுக்கு மக்கா வெற்றியில ரசூலுல்லாஹ் நமக்கு எதிரா படையெடுத்துட்டு வருவாங்கன்னு முதல்லயே குர்ஆன்ல இறங்கியிருந்தா, அவன் மக்காவுல வச்சே ரசூலுல்லாஹ் கதையை முடிச்சிருப்பான். அவன் என்ன நினைச்சான்? குறைஞ்சபட்சம் மதீனாவுல இவர் போகும்போது கூட, இங்கேருந்து ஓடி போறாரு அப்படின்னு தான் அவன் நினைச்சான். அதுதான் அவன் நினைச்சான். போயிட்டு திரும்பி வருவாருன்னுலாம் அவன் கற்பனை கூட பண்ணல. ஆனா குர்ஆன் வந்து இந்த தௌபால இருக்கட்டும், அன்ஃபால்ல இருக்கட்டும், பக்ரால இருக்கட்டும், சூரா முஹம்மதுல இருக்கட்டும், இது எல்லாம் வந்து குறைஷிகளுக்கு எதிரா போரிடுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்க்கு வந்து அல்லாஹ் ஆர்டர் போடுறான். அந்த வசனங்கள்லாம் முன்னாடியே இறங்கி தெரிஞ்சிருந்ததுன்னா, இப்போ பக்ரா 2வது அத்தியாயத்துல இருக்கு. 2வது அத்தியாயத்திலே போர் சம்பந்தப்பட்ட வசனங்கள் இருந்திருந்தா குறைஷிகள் அலர்ட் ஆயிருப்பாங்க. ஓ! இவங்க வந்து பாரசீகத்த ரோமாபுரிய மட்டும் தூக்க வந்துரல. இவங்க வந்து நம்மளையும் சேர்த்து தான் இவங்க தூக்க வந்திருக்காங்க. அப்படின்னு நினைச்சு அந்த குர்ஆன காமிச்ச ரசூலுல்லாஹ் என்ன பண்ணியிருப்பான்? இல்லாம ஆக்கியிருப்பான்.